நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை. இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி, எங்கள் குடும்ப படம்னு. கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமாக. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அதை சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வந்து வருது போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா அது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா ரோஜா அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாகிருக்குது. அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல், அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கதாநாயகியாக நடிக்கிற அளவுக்கு உயர்த்தியிருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்க பெறாது, அவங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்கபூர் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட, ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு, மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன்கிட்ட பேசி, செல்வா, உனக்கு இளையவன், உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணிடுறாதரா செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம்.